நானும் 11 மணில இருந்து நின்று இருக்கேன், ஒரு மீன் காரணம் கூட காணுமே. ஒருவேளை 10 மணிக்கெல்லாம் வந்து போயிட்டாங்களோ? குரல் குத்துது நம்மளுக்கு தான் கேட்கலையா? ஒருத்தர் சைக்கிளில் மீன் வச்சுன்னு வருவார், அவர் வந்து போயிட்டாரோ? இல்லை அவர் வந்து 11க்கு தான் வருவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி யாரும் வரலன்னா எதனா சாம்பார் காருக்கு வந்து வச்சு விட்டுருவோம் இன்னைக்கு. அதுக்கு மேலே மீன் வரேன்னு பார்த்து உட்காந்துருந்தோன்னா இன்னைக்கு சாப்பாடு செய்ய முடியாது. ஏதோ ஒரு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லையே, கோலை இன்னைக்கு அழகாக போட்டிருக்காளுங்க. சூப்பராக இருக்கு. வந்தோடனே சொல்லணும் அவளுங்கிட்ட. 2 பேர்ல யார் போட்டாங்க தெரியலையே. ராணியாக தான் இருக்கும். வாணிக்கெல்லாம் இவ்வளோ நல்லா குழம்பு போட தெரியாதே. லட்சுமி யாரு? வாங்க பஞ்சு வந்தாக்கா. மீன்கார் வந்து போயிட்டாரு இந்த தெருவுக்கு. இன்னும் வரலக்கா, நானும் அதுக்கு தான் நிற்கிறேன். இன்னும் இந்த தெருவுக்கு வரல. ஒருத்தர் வருவாரு 11 மணிக்கெலாம் டிஎஸ் 50ல. அவர் தான் கேட்குறேன். அவர் வந்தாரான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் சைக்கிள் எடுத்துன்னு வருவார் பார்த்துக்கிங்களா, ஒரு வயசானவர். அவர் தான் வருவார் இதுக்கப்புறம். அதான் நிற்கிறேன். அந்த டிஎஸ் 50ல வரவர் இன்னும் வர காணோம். அவர் இன்னைக்கு வரல போல. அவர்கிட்ட தான் புது மீன்லாம் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வருவார். யார் அந்த டிஎஸ் 50ல வருவார் நீங்கள் அவரா? ஆமாம் அவர் தான். விலை கூட கொஞ்சம் அச்சு பேசினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு. ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அவர்கிட்ட. இன்னொருத்தர் சைக்கிள் எடுத்துன்னு வர சொன்னல, அவர்கிட்டயும் நல்லா தான் இருக்கும். அவர்கிட்டயும் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கேட்டால் ஒரு 2 மீன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு தருவார். நீ அவர்கிட்ட தான் வாங்குவியா இப்போ? நான் வந்து டிவி சிட்டியில் வருவார், அவர்கிட்ட தான் வாங்குவேன். அவர் வரலன்னா வந்து இவர்கிட்ட வாங்குவேன், சைக்கிள் வரவர்கிட்ட. சரி அந்த தெருவுக்கு வரலையே. சரி எங்கன்னா வந்துட்டு போனாங்கன்னா கேட்கலான்னு தான் வந்தேன். சரி இருங்க, அந்த சைக்கிள் வர சொன்னால் அவர் வருவார், இப்போ வாங்கிட்டு போங்க. சரிம்மா சரி. காலையும் பால் வாங்கவே வரல. அதுவாக்கா நேற்று வாங்கின பால் மீதி இருந்துதான். சரி அதை வச்சு இன்னைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு தான் வரல. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இல்லை நீ வருவேன்னு பால் எடுத்து வச்சிருந்தேன்னா அதை கேட்குறேன். காலைல வந்து வாங்குவியா, இன்னைக்கு வரலையே, அதான் ஆச்சு ஏதாச்சும் கேட்டேன். அப்படியா? சரி நிறைய பால் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போயிட்டு போகுதுன்னு தான் வாங்கலை. ராணி கூட வரவே இல்லை இன்னைக்கு பால் வாங்கிறதுக்கு. அப்படியா? ஆமாம் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு காலைல தான் வந்தாங்க. நேற்று ஏதோ கோயிலுக்கு போனாங்க. நேற்று காலைல கிளம்பி போயிட்டு இன்னைக்கு காலைல தான் வந்தாங்க. வெடி காலைல ஒரு 4:30 மணி இருக்கும் வரும்போது. நான் ஏந்துக்கும் போது தான் குரல் கேட்டுது. அப்படியா? கோயிலுக்கு போயிருந்தாங்களா? ஆமாம் திருத்தணியோ இங்கே சொன்னா. திருத்தணி தான் நினைக்கிறேன், முருகர் கோயில் இருக்குல்ல, அங்கே போயிருக்காங்க. அதான் பால் வாங்க வரக்கானோ. ஆமாம் இல்லை வந்து வாங்கியிருப்பாளவா. நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களா அவளோட பால்? இல்லை அந்த டீ கடைக்காரர் கேட்டாரா, அவர் குத்த அமிச்சிட்டேன், பால் இல்லை. சரி அப்போ கடையில் எங்கன்னா பால் வாங்கியிருப்பா. இருக்கும். அந்த டீ கடைக்காரன் பால் வாங்காமல் இருந்திருந்தானே எனக்கு பால் வேஸ்ட்டாக போயிருக்கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சு நாங்கள் தான் போட்டு குடிச்சுருந்துருக்கோம் காப்பி டீன்னு. ஆமாம் எப்பவுமே பால் நிறையா இருந்தால் அவர்கிட்டே கொடுங்க, வாங்கிப்பாரு. அதான் அவர் முன்னாடி சொல்லி தான் வச்சிருந்தாரு, பால் எதனா நிறைய மீன் இருந்தால் என்கிட்ட கொடுங்கம்மா வாங்கிக்கிறேன் நானுன்னு. அதனால தான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். மீனுமா மீனை பாரு, சங்கரா கெளுத்தி மீனை. ஏக்கா மீன்கார் வரா இருக்கா? ஆமாம் வராரு பாரு, அது சைக்கிள் சொன்னியே வராரு பாரு. சரி நான் ஓடி போய் குண்டா எடுத்துனாரேன். உங்களுக்கும் வேணுமா குண்டா? ஆமாம் வேற அவசரத்து குண்டா எடுக்க மறந்துட்டேன் பாரு. ஒரு சின்ன கிண்ணம் எதுனா இருந்தால் எடுத்துனா கொஞ்சம் மீன் தான் வாங்க போகிறேன். சரி இருங்க வரேன். மீனுமா மீனை. மீன்காரே இங்க கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்கம்மா, என்னென்ன மீன் வேணும்? என்ன மீன் வச்சிருக்கீங்க காட்டுங்க. இருங்கம்மா முன்னாடி வரேன். இந்தாங்கம்மா பாறை மீன். வேற கிழங்கா மீன். வேற ஏதோ கூட சொல்லி வந்தீங்களே. காரப்பொடி மீன் கூட இருக்குதுமா, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் சங்கரா மீன் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லா மீன்லயும் 6.5 கிலோ போடவா? எப்பா அவ்வளவு மீன் வாங்கி போய் நான் என்ன பண்றது? எங்க வீட்ல இருக்கிறது 2 பேர் தான். பரவாயில்லம்மா, வச்சு சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்கு. உனக்கு வியாபாரம் ஆகணும், எல்லா மீனும் ஏன் தள்ள கட்டுற போலியே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? எல்லாம் நல்ல மீனுமா, வச்சு சாப்பிடலாம். நீ வச்சு சாப்பிடு, எனக்கு கிழங்கா மீன் மட்டும் 1 கிலோ போடு போதும். ஏமா காரப்பொடி மீன் இருக்குதுமா, புதுசு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்பெல்லாம் புடிச்சுன்னு வரேன். சளிக்கு இரும்பலுக்குலாம் ரொம்ப நல்லது, வாங்கிக்கோங்க. எங்க வீட்ல யாரும் அந்த மீன்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா. நீ கிழங்கா மீன் மட்டும் போடு, 1 கிலோ போதும். அந்த மீன் 2 நாளைக்கு வரும் எனக்கு. சரிம்மா. சரி கிண்ணம் குண்டா எதனா காட்டுங்க, போடுறேன். சட்டி இருக்கா? நீங்க எடுங்க, சட்டி எத்தனை ஆள் போயிருக்காங்க, வருவாங்க. ஏக்கா என்னவா குண்டா? ஏண்டி இவ்வளவு பெரிய யானை எத்தனை அந்த சின்னதா தானே எத்தனை சொன்னேன்? இதோட சின்னதா எங்க வீட்லயே இல்லக்கா. அப்படிக்கா? சரி கொடு. என்ன மீன் வச்சிருக்காரா? சங்கரா மீன், காரப்பொடி மீன், அப்புறம் கிழங்கா மீன், அப்புறம் இது சொன்னாரே பாறை மீன். இதுதான் வச்சிருக்காரு. 4 மீன் தான் இருக்குது. எது வேணும் பாரு. நீங்க என்ன மீன்கா வாங்குனீங்க? கிழங்கா மீன் 1 கிலோ வாங்கிருக்கேன்டியா. என்ன சங்கரா மீன் இருக்கா? இருக்குதுமா. சங்கரா மீன் 1 கிலோ கொடுங்கண்ணே. அந்த தரமா. சட்டி காட்டுங்கம்மா. எவ்வளவு ஆச்சு? சங்கரா மீன் 1 கிலோ 350 ரூபாமா. கிழங்கா மீன் 1 கிலோ 200 ரூபாய். என்ன இது ஒரே ஒரு மீன் போட்டு 200 ரூபாய்ன்றீங்க? ஏமா 1 கிலோக்கு 1 மீன் தான்மா வரும், அது பெரிய மீனுமா. ஒரு குட்டி மீனா 2 போடுங்க. ஏமா குட்டி மீனை 2 போட்டோம்னா 1.5 கிலோ ஆயிடும். 1.5 கிலோக்கு தனியா காசு தரீங்களா? பாத்தியா, இதுக்கு தான் இந்த ஆள் கிட்ட நான் வாங்க மாட்டேன். உன் பேச்சு கேட்டுன்னு வாங்கினா இங்க பாரு ஒரே ஒரு மீன் போட்டிருக்கான். ஏக்கா நானக்கா பண்ணேன். நீ தானே இந்த ஆள் கிட்ட வாங்க நல்லா இருக்கும் இங்க பாரு ஒரு மீன் போட்டிருக்கான் 1 கிலோக்கு. ஏமா எல்லாம் வெயிட் பொறுத்து தான்மா மீன். இன்னும் 2 மீன் எக்ஸ்ட்ரா போடியா? ஏமா அதெல்லாம் போட முடியாதுமா. வாங்கின மீனுக்கு முதல்ல காசு கொடுமா. பாத்தியா, நான் ஒழுங்கா போய் மார்க்கெட்லயே வாங்கிருப்பேன் மீன். நீ தான் இந்த ஆள் கிட்ட வாங்க சொன்னேன். ஒரு மீன் கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டான். ஏக்கா சரிக்கா, கோவப்படாதீங்கக்கா. நான் வெறும் 100 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தேன். 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி போலான்னு. இந்த ஆள் 200 ரூபாய் சொல்றான். இந்த மீனே ஒரு மீனை
வீட்டுக்கு போனா என் வீட்டுக்காரர் வேற கத்துவாரு, ஒரு மீன் ஆனா 200 ரூபாய் குத்து 1 கிலோ வாங்கிட்டு வருவானான்னு. சரி விடுங்கக்கா, நான் காசு தரேன்க்கா இந்த மீனுக்கு, நீங்க போங்க வீட்டுக்கு. கூடு பால் காசு காய்ச்சிக்கலாம். சரிக்கா நீங்க போங்க, கோவப்படாதீங்க, நான் கொடுத்துக்கிறேன் காசு. யாருமா அந்த பொம்பளை? சரியான பஜாரியா இருப்பா போலியா. சரி நான் விடுங்க அவங்க அப்படிதானே. எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 350 ரூபா சொன்னலம்மா, 300 ரூபாய் கொடுமா மீனுக்கு போதும். அவங்க மீன் ஒரு 200 ரூபாய், 500 ரூபாய் ஆச்சுமா மொத்தம். 500 ரூபாவா? இதோ இருங்க எடுக்கிறேன் காசு, மணிப்பா சொல்லியிருக்கேன். இந்தாங்க 500 ரூபாய். ரொம்ப நன்றிமா, கரெக்டா இருக்கு. சரி நான் போயிட்டு வாங்க, நாளைக்கு வருவீங்களா? இல்லம்மா, நாளைக்கு ஊருக்கு போறோம்மா, இதோட 2 நாள் கழிச்சு தாம்மா வருவேன். அப்படிங்களாண்ணா? சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. கோயில் திருவிழா எங்க ஊர்ல, அதான் போறோம் எல்லாரும். அப்படியா? சரி நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்க்கலாம். மீனாய் பாவம், இந்த அண்ணன் போய் வறுத்து வாரி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அக்கா. மீன் விற்கிறவங்களா இருந்தா டெய்லி எங்கன்னா ஒரு இடத்துல சண்டை போட்டு தான் வரணும் போலியே வீட்டுக்கு. ஆமா, இவங்கள மாதிரி எத்தனை பேரும் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவர் பெரிய விஷயமாவே எடுக்காம போனாரு. மற்றவங்க யாரும் புதுசாக வியாபாரம் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அக்கா கதை தெரிஞ்சிருக்கும். சரி மணி வேற ஆச்சு, பசிக்குது. போய் மடமண்ணு குழம்பு வைப்போம். குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை வறுத்துருவோம். இன்னும் அடுப்புல வேற சாப்பாடு வச்சுட்டு வந்து என்னாச்சு தெரியல, உங்களை கொச்சிட்டு இருப்போம். அச்சோ சாப்பாடு பொங்கிச்சே. எம்ம சூடு. கொஞ்சம் லேட்டா வந்தோம்னா சட்டில இருந்து சாப்பாடுலாம் வெளியே வந்திருக்கோம். அடுப்புல சுடு தண்ணி வச்சுட்டு போய் மீன் கழுவிட்டு வந்துருவோம். கழுவிட்டு வந்து குழம்பு வச்சிடுவோம். சுடு தண்ணி காஞ்சிச்சுன்னா குளிச்சிடலாம். சமையல் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த தண்ணி காய வைக்கிற குண்டா வேற எங்க வச்சுன்னு தெரியலையா? காலையிலே தண்ணி போட்டு குளிச்சிருக்கணும். இப்ப குளிக்கலாம் அப்ப குளிக்கலாம்னு மணி ஆகி போச்சு. சரி ஒரேடியா மீன் கழுவிட்டு குளிக்கலாம்னு நினைச்சு மணி 12 போகுது. பரவாயில்ல, கீரை பூச்செடிலாம் அப்படியே தான் இருக்கு. ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க மாடு கீடு வந்து மேய்ஞ்சி தள்ளிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. அரைக்கீரை பறிச்சுன்னு போய் கீரை கடையில் வச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. அப்புறம் முட்டை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம். பூவில் நிறைய பூத்துருக்கு. அத்தை கிட்ட சொல்லி வந்து கிலோ சொன்ன முதல்ல. பூவெல்லாம் பறிச்சு வச்சுமாவது சாமி போட்டோக்கு கோயிலுக்குலாம் தேவைப்படும். நம்ம கூட தலையில கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். எங்க தோட்டத்து பக்கமே வரதே இல்லை போல அத்தை. அந்த வச்சு எதனா 1-2 வேலை செய்வாங்க. ஆளே வரத்துல இந்த பக்கம் கேட்டா கை வலி கால் வலி முட்டி வலின்னு எதனா ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ நம்ம சாயந்தரம் தண்ணி ஊற்றுறதுனால ஏதோ கொஞ்சம் பலந்துன்னு வருது. செம்பருத்தி போய் எல்லாம் கூட பறிச்சு வைக்கணும். இந்த தலையில தேங்காய் எண்ணெய்க்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா முடி வளரும். மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, வெள்ளை கலரு எல்லா கலர்லையும் பூத்து குலுங்கிருக்கு. ரோஜா பூ செடி கூட ஒன்று நட்டு வைக்கணும், கலர் கலரா பூக்கிற மாதிரி. அதுவும் சூப்பரா இருக்கும். நல்ல வேலை பக்கத்து வீட்டு சேவல் கோழில இருந்து மேயமா போச்சே, அது வரையும் சந்தோஷம். ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களே தெரியலம்மா. எல்லாத்தையும் பார்த்துனே இருக்க வேண்டியதா இருக்கு. பத்தாவதுக்கு இந்த பறவைங்க வேற வந்து கொத்தி எல்லாம் இதையும் நோண்டி விட்டு போயிடுங்க. பறவை அணிலாம் எங்க இருந்துதான் வருது. சாமந்தி பூ கூட, மஞ்சள் சாமந்தி கூட சூப்பரா பூத்திருக்கேன். சாமியோட படத்துக்குலாம் வைக்கிறதுக்கு வேணும். ஒரு கிண்ணு எடுத்துட்டு வந்து கிள்ளி எடுத்துன்னு போயிருக்கலாம். கையாடின்னு வந்துட்டோம். சரி போயிட்டு கீரை கிளீன் போய் வச்சுட்டு கிண்ணு எடுத்துன்னு வந்து பூலாம் கிளீன் போகலாம். இல்லை வேணா சாயந்தரமா கிள்ளுவோம். மதிய நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது, சாயந்தரமா கிள்ளிக்கலாம். கிள்ளி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா நல்லா இருக்கும். பரவாயில்லையா, தக்காளி செடி கூட வளர்ந்துட்டு இருக்குது. தக்காளி வேற காய்ச்சிருக்கேன், பார்க்கவே இல்லையா நான். இந்த தக்காளி குட்டி குட்டி அழகா வந்திருக்கேன். குட்டி தக்காளியோ ஏன் சின்னதா இருக்கு, நல்லா பழுத்திருக்கானா? இந்த அந்த மாதிரி ஏதோ வகையை சார்ந்தது போல. சரி மணி ஆச்சு, கீரை கிளீன் போ. சாப்பாடு செஞ்சு துணி வேற தைக்கணும், நிறைய வேலை இருக்குது.